என்னோட பேர் வந்து கோயம்புத்தூர். நான் வந்தது வந்து சாரி. அதனால யார் என்ன சொன்னாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். ஆர்சிபி பாவம் தான் அவங்களும் ஒரு கப்பு கூட அடிக்கல. ஈஷாலா கப்பு லாலிபவர் ஷாப்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னதான் தலை தோனியை பார்க்கணும், நல்லா விசில் அடிக்கணும், வைபை என்ஜாய் பண்ணணும். அதுதான் ஒரே எக்ஸ்பெக்டேஷன். மும்பை இந்தியன்ஸ் கப் 6th கப் வாங்கினாங்கன்னா அடுத்த வருஷம் நாங்க இன்னும் வெறியாகி சிஎஸ்கே 6th கப் வாங்குவோன்னு. மும்பை இந்தியன்ஸ் இல்லன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ராகுலுக்காக வாங்கலாம். பஞ்சாப் ஃபார்ம்ல இருக்காங்க, டிசி ஃபார்ம்ல இருக்காங்க. ஐ திங்க் பஞ்சாப்ல வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அவரோட கேப்டன்சி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ப்ராபப்ளி பஞ்சாப் டிசி. ஆர்சிபி நல்ல டீம் தான். பட் மும்பை இந்தியன்ஸ் வந்து லைக் அவங்க என்ன சொல்ற ஒன்ஸ் டாப் 2ல போயிட்டாங்கன்னா அன்ஸ்டாப்பபிள். பிளேஆஃப்ல போக முடியாதுதான், பரவாயில்ல. வெற்றியோ தோல்வியோ இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம் தானே. அதனால வந்து இப்ப அவங்க எவ்வளவு சியர்ஃபுல்லா வந்து இந்த கேமை விளையாடுறாங்க. அப்ப நம்ம எல்லாம் அங்க போயிட்டு நம்மளோட டீமை நம்ம சீரப் பண்ணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவங்க நம்ம எப்பவுமே சீரப் பண்ணிட்டே இருப்போம். அதனால யார் என்ன சொன்னாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். 2026 நாங்க கம்பேக் கொடுப்போம், அவ்வளவுதான். எப்பயுமே தோனி தேவைதாங்க. தோனி இல்லனா தலை சென்னை தான் சிஎஸ்கே. சோ லெட்ஸ் கோ ஃபார் இட். அந்த சிஎஸ்கேனாலே தோனி தான் அப்படின்னு ஒரு செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ அவர் வந்து இருந்தா ஒரு சூப்பரா இருக்கும்.